தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இருந்திருக்கார். சார் வணக்கம். இப்ப ஓபிஎஸ்ஐ எதிர்த்து இன்னொரு 4 பேர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க சார். ஓ பன்னீர்செல்வம்ன்ற பெயர் கொண்டவங்க. இது அரசியல் அரங்கத்தில் இது புதிது கிடையாது. ஆனா இந்த நேரம் இந்த சூழல் எதை உணர்த்துகிறது உங்களுடைய பார்வை? இது அதிமுகவினுடைய வேலையாக இருக்குமோ என்கிற சந்தேகம் சிலரிடையே இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரிடையே பத்திரிகையாளர்களும் அந்த மாதிரி அனுமானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மலினமான முயற்சி என்று நான் பார்க்கிறேன். இவர்கள் அது ஒரு என்ன இருந்தாலும் ஒரு சவால் தான். இவர் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறாரோ அந்த சின்னத்தில் இருப்பவர் தான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். மற்றவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே களத்தில் நிறுத்தப்பட்டிருப்பவர்கள் என்பதை புரிய வைப்பதற்கு சில தினங்கள் பிடிக்கலாம். அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் அதை தாண்டி அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்தவர்கள் இதை புரிய வைப்பது ஒரு சவாலான பணியாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலிமையான வேட்பாளர் என்பதை உணர்ந்து அவர் பலவீனமாக்கப்பட வேண்டும் என்பதற்கு இத்தகைய ஒரு மலினமான முயற்சியில் இறங்கி இருந்தால் அது வியப்படைவதற்கு இல்லை. பட் இது பலன் கொடுக்கும் அப்படின்னு, ஏன்னா ஒருத்தர் இல்ல 4 பேர் நிக்கிறப்ப ஓட்டுகள் பிரிந்தது அப்படின்னா இது ஓபிஎஸ்க்கு பலவீனமாயிராதா? இது நான் அப்படி கருதவில்லை. அங்கே திரு ஓபிஎஸ் அவர்கள் வலிமையான போட்டியாளர் என்பதுதான் எனக்கு அங்கே இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி. அநேகமாக அந்த தொகுதியிலே அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. நன்றி திரு ரமேஷ், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. இதற்கு பின்னால் யார் அப்படின்ற கேள்வி எழுறப்போ அதிமுக இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி எப்படி தன்னுடைய சின்னத்தை எண்ணை கொண்டு போய் சேர்க்க போகிறார் சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.